சரி பேசுவோம். அப்படிதான் அதுதான் காரணமாங்கிறதையும் பேசுவோம். திருலனின் இங்க வாக்கு சதவீதம் அடிப்படையில் பேசணும் அப்படின்னா அதை நம்ம ஒவ்வொரு தேர்தலுக்கும் எடுத்து பேச வேண்டிய தேவை வரும். திட்டங்கள் அடிப்படையில் யார் பயன்பெறுகிறார்கள் அப்படின்லாம் பேச வரும். இது தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்காக எல்லா தலைவர்களும் பேசக்கூடிய ஒரு பேச்சா தான் இதை பார்க்கணுங்கிறாரு கலை. அப்படிதான் பார்க்கணுமா? இல்லை, வாக்கு சதவீதம் வந்து ஒவ்வொரு தேர்தலுக்குமான அந்த கான்டெக்ஸ்டோட பார்க்கணும். அப்போ அமைகிற கூட்டணிகள், எத்தனை முனை போட்டி, அப்புறம் வந்து டோட்டல் பர்சன்டேஜ், போலிங் பர்சன்டேஜ், இதெல்லாம் இணைத்து பார்க்க வேண்டிய ஒரு அம்சம். இது வந்து எல்லாவற்றுக்கும் பொதுவாக ஒரு நிரவல் செய்ய முடியாது. ஓகே, அது அப்படி பார்க்குறதே ஒரு அரித்மெட்டிக் அல்ல. இன்னும் ஒன்று, எல்லாருமே அரித்மெட்டிக்கை பற்றி பேசுகிறீங்க. ஒவ்வொன்றுலேயும் ஒரு கெமிஸ்ட்ரி இருக்குது ஒவ்வொரு தேர்தலையும். இப்போ தமிழ்நாட்டினுடைய அரசியல் வேதியியல் என்பது சமூக நீதி களம். ஓகே. ரெண்டாவது மதவெறி எதிர்ப்பு என்கிற அதனுடைய தீவிரமான உணர்வு. இந்த இரண்டும் எல்லா தேர்தல்களையும் பங்காற்றிருக்கு. அப்போ அதையும் நீங்கள் கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் இந்த தேர்தல் குறித்து நம்ம வந்து பேசணும். திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான இந்தியா கூட்டணி ஒரு தேர்தலுக்காக முகழ்ந்ததில்லை. 2017 ஒரு போராட்ட களத்தில் தான் காவிரி பிரச்சனை சம்பந்தமாக நடைபயணம் செல்கிற போது அப்படி முகிழ்ந்து இன்று தொடர்ந்து இருக்கு. ஒன்றை வெளிப்படையாக சொல்லலாம், எல்லா கட்சிகளும் கூட்டணிகள் வைக்கிறார்கள். ஆனால் கூட்டணி வைத்து ஆட்சி அதிகாரம் கைப்பற்றப்பட்ட பிறகு அந்த கூட்டணிகள் கலைந்து போயிடும். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதுவரையிலையும் 3-4 தேர்தல்கள் முடிந்து அதற்கு அடுத்த தேர்தலுக்கும் அது அப்படியே அசையாமல் நிற்கிது. சரி, அப்போ இந்தியா கூட்டணியாக அகில இந்திய அளவிலும் பாரதிய ஜனதாவினுடைய அந்த நெரேட்டிவ் இருக்கிறதுல அதற்கு எதிராக களமாடி கொண்டிருக்கிறார்கள். அதுதான் நண்பர் கலை சொன்னது மாதிரி அவங்க சாட்சோ பார்னாங்க 400 இடங்களுக்கு மேல். அந்த பிரச்சாரம் தான் மக்கள் மத்தியில் நம்பிக்கை தந்து 240 தொகுதியாக குறைத்தது. ஓகே. அப்போ இதெல்லாம் தெளிவாக இங்கே நம்ம பார்க்க. நீங்கள் ஒரே கொள்கையில் இருக்கிறோம், கூட்டணி தொடர்ச்சியாக 19 தொடர்றோங்கிறீங்க. அதைத்தான் எதிர்கட்சி தலைவர் கொஸ்டின் பண்ணுறாரு. அப்படி ஒரே கொள்கையில் ஒற்றை கொள்கையில் ஒற்றை நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகள் ஏன் தனித்தனியாக கட்சியாக இருக்கிறீங்க? எல்லாம் ஒரே கட்சியாக போய் திமுகவில் சேர்ந்துட வேண்டியது தானே? ஏன் இவர் பாஜகவோட கூட்டணி இருந்த போது ஐக்கியமாக வேண்டியது தானே? பல விஷயங்கள் ஐக்கியமானவங்க தான். இன்று கூட அந்த சிஏஏலேருந்து எல்லாவற்றுக்கும் நாட்டில் இருக்கிற அத்தனை மோசமான மதவெறி சட்டங்கள் வருவதற்கு அடிப்படையை அமைத்து கொடுத்ததே அண்ணாவின் பெயரில் இருக்கிற அதிமுக ஆதரவு தான். இப்போது கூட இந்த ஒரு நாடு ஒரு தேர்தல் ஃபெடரலிசத்தை பற்றி உங்களுக்கு கவலை இல்லை, அதுக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். அப்போ ஒரு பாசாங்குத்தனமான எதிர்ப்புணர்வை மட்டும்தான் பாரதிய ஜனதா கட்சியோடு அவர்கள் காட்டுகிறார்கள். இப்போ நண்பர் கலை நிறைய இந்த திட்டங்கள் குறித்து சொன்னார். எல்லா மகளிருக்கும் கொடுக்கலையே, அனைத்து பெண்களுக்கும் அப்படின்னு சொன்னால் தகுதி உள்ள பெண்கள் தாங்கிறது எம்ப்ளாய் ஆகி வருது. அதோட சரி, நீங்கள் செல்ஃபோன் கொடுப்போம்னு அம்மையார் அவர்கள் ஆட்சி காலத்தில் சொன்னீங்களே, எத்தனை பெண்களுக்கு செல்ஃபோன் கொடுத்தீங்க? அப்புறம் பணியில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஸ்கூட்டின்னு ஒரு ஸ்கீமை கொண்டு வந்தீங்க. எத்தனை பணியில் இருந்த பெண்களுக்கு ஸ்கூட்டி கொடுத்தீங்க? அது பேங்கை கொடுத்துட்றான் அரசு பணியில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம். சரி, எத்தனை பேருக்கு நீங்கள் கொடுத்தீங்க? அதெல்லாம் கணக்கு சொல்ல முடியுமா? நான் சொல்றேன் 50 லட்சம் பேர் 50 லட்சம் பேருக்கெல்லாம் நான் மொட்டை அடிச்சுக்கிறேன். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா 50,000 பேர் கூட கிடையாது. கலை மாதிரியான நண்பர்கள் இப்படி எல்லாம் ஒரு பெரிய பொய்யை வடிகட்டி பேசக்கூடாது. அவங்க பத்திரிகையில வந்த செய்தி 25,000 பேருங்க, 25,000 பேர் என்னுடைய நினைவு மிக தெளிவா இருக்குது. 25,000 பேருக்கு 25,000 ரூபாய் கொடுத்துருக்கீங்க. அதுதான். எனவே நீங்க ஆட்சி அதிகாரத்தில் இருந்த போதெல்லாம் நீங்கள் கொண்டு வந்த திட்டங்கள், மடிக்கணி 25,000 ரூபாய் சொல்றாரு, 12,000 ரூபாய் அன்றைக்கு. அன்னைக்கு என்ன புள்ளின்னு நீங்க எடுத்து பாங்க, விலை புள்ளியில் இருக்கு, அதெல்லாம் எப்பயும் எடுத்து பார்க்கலாம். 12,000 ரூபாய்க்கு வந்தது. அது வெளி சந்தையில் விற்கப்பட்ட போதும் அது என்ன விலைக்கு வித்துங்கிறதெல்லாம் நாடு பார்த்தது. என்ன விஷயம்னா, இப்போ நீங்கள் சாலை போக்குவரத்து பற்றி நீங்கள் பேச மாட்டோம். சாலை போடணும்னு பெரிய ட்ரங்க் ரோடெல்லாம் வந்துடுச்சு. சரி, அது வந்து பேசுவது தேவையில்லாது. அப்போ பெண்களுக்கு, கர்ப்பிணி பெண்களுக்கு இன்னைக்கு இலவசமாக மருத்துவம் பார்க்கப்படுகிறது. வீடு இல்லம் தேடி மருத்துவம்லாம் வந்துடுச்சு. நீங்க நண்பர் தாலிக்கு தங்கம் மாதிரியான திட்டங்களையோ அல்லது பெண்களுக்கு அதை விட இது ரொம்ப முக்கியமானது. அதை விட இது மிக முக்கியமானது. நீங்க இந்த கொரோனா காலகட்டத்தில் தான் மருத்துவம் என்பது எப்படிப்பட்டது என்பதை நமக்கு உணர்த்தி இருக்கு. சரி, அப்ப கிராமங்கள் தோறும் ஆரம்ப சுகாதார நிலையம் உட்பட அனைத்திலும் பாத்தீங்கன்னா ஒரு தரமான மருத்துவ சேவை தர முடிகிறது. நான் அடிச்சு சொல்றேன். அங்கொன்று இங்கொன்று இருக்கிற குறைகளை பத்தி பேசக்கூடாது. நீங்க தமிழ்நாட்டை எந்த மாநிலத்தோடையும் கம்பேர் பண்ணலாம். நிச்சயமாக அது ஒரு தரமான மருத்துவத்தை இன்னைக்கு தந்து கொண்டிருக்கு. அப்ப நீங்க இன்ஸ்டிடியூஷனலைஸ்டு அப்படின்னு வர்றபோது, பிரசவம்னு வர்றபோது எங்கே அதிகம்? தமிழ்நாடும் கேரளாவும் தாங்க. அப்ப அதுக்கான டேட்டாவும் நீங்க வந்துருங்க.
அப்ப இவ்வளவு சொல்ற போது நீங்க அதுக்காக நீங்க தனியா தொகை கொடுக்கணும். அதை விட என்ன இன்னைக்கு தேவை, அடுத்து அவனை காம்படிட்டிவா அந்த பெண்களை உருவாக்கணும். அதுக்கு அறிவு சார்ந்த வளர்ச்சி தேவை. அப்ப கல்விக்கான முதலீடு அது செலவல்ல, அது உண்மையில் முதலீடு, சமூகத்துக்கான முதலீடு, சமூக விழிப்புக்கான ஒரு முதலீடு. அப்படித்தான் இந்த அரசு பார்க்கிறது உண்மையிலேயே. அதனால உயர்கல்வியில இன்னைக்கு நாம நீங்க உங்க அதிமுக ஆட்சி காலத்திலேயே இதை தொடர்ந்து இருக்கிறீர்கள். சரி, அப்ப உயர்கல்வியில் இன்னைக்கு 50% தாண்டி இருக்கிறோம்னா, உயர்கல்வியில 100 பேர் 12th முடிச்சு வராங்கன்னா 50 பேருக்கு உயர்கல்வி வாய்ப்பு வருதுன்னா அது எப்படி அந்த சாதித்தோம்? அப்ப எனவே கல்விதான், கல்வியை அடிப்படையாக கொண்டுதான் இந்த திட்டங்கள் வருகிறது. நீங்க 1000 சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு ஹைலி பிரைவேடைஸ்டு செக்டாராவும் கல்வி இருக்கு. அப்ப அரசு பள்ளிகள், அரசு நிறுவனங்கள், அரசு கல்லூரிகள், அரசு யூனிவர்சிட்டிஸ், பல்கலைக்கழகங்கள், அதுல நம்முடைய மாணவர்களை அதிகமான அளவுக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கும் தரமான கல்வியை கொடுப்பதற்கும் அவருடைய கற்கும் ஆற்றலை அதிகரிப்பதற்குமான தேவை இன்னைக்கு வந்திருக்கு. இல்ல எதிர்க்கட்சி தரப்பிலிருந்து திரு எடப்பாடி பழனிசாமியை நேரடியா வைக்கக்கூடிய கேள்வி, நீங்க கல்வின்னு சொல்றதுனால கேட்கிறேன். நீங்க மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய திட்டங்களை, கல்விக் கொள்கை உட்பட திட்டங்களை எதிர்ப்பதனாலதான் கல்விக்கு நிதி கொடுக்கல அப்படின்னு மாநில கல்விக் கொள்கை கொண்டு வரதா சொன்னது என்னாச்சு அப்படின்னு கேட்கிறாரு. நீட் விவகாரத்துல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இத்தனை பேர் இருந்தும் ஏன் அதற்கான ஒரு தீர்வை எட்ட முடியல? அப்போ இதெல்லாம் கல்வி சார்ந்த நாங்க உள் ஒதுக்கீடு கொண்டு வந்து அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஒதுக்கீடு கொண்டு வந்ததன் அடிப்படையில் தான் அவர்களால பெருமளவு வர முடிஞ்சது. திமுக என்ன செஞ்சது அப்படின்னு கேட்கிறாரு. நான் என்ன கேட்கிறேன், இவ்வளவு பேசுறீங்கல்ல, ஒன்றிய அரசினுடைய கல்வி திட்டங்களுக்கு உங்களுக்கு உடன்பாடானதா? எதற்கெல்லாம் அவங்க முட்டுக்கட்ட வைக்கிறாங்க? நீங்க சிக்ஷா அப்படின்னு சொல்ற சர்வ சிக்ஷா அபியானுக்கு ஒரு முன்னிபந்தனை வைக்கிறாங்க. இது எல்லாம் கல்வி என்பது ஒரு மாநில பட்டியல், அதுவும் மிக முக்கியமாக ஒரு மாடல் ஸ்கூலுக்கான ஸ்கீமுக்கு கூட அவர்கள் தான் அதை முன்னிபந்தனை விதிக்கிறார்கள். இது எந்த காலத்திலும் இருந்ததில்லை. அப்ப நீங்க ஒரு விஷயத்தை போறோம், இதை எதிர்த்து போராட வேண்டியது. நீங்க தமிழ்நாட்டினுடைய நலனுக்காக அரசியல் கட்சியை நடத்துறோம், அதிமுக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா இதுல நீங்க மாநில கட்சியோடு, மாநில ஆட்சியோடு இணைந்து நீங்க போரிட்டு இருக்க வேண்டும். அதற்கு பதிலாக பாரதிய ஜனதா கட்சி, நான் கேட்கிறேன், நீங்க ஒரு உண்மையை வச்சுக்கோ, சரி, நீங்க ஒரு சாதனையை படைத்து விட்டு அதை நாடு முழுக்க பரப்புங்கன்னு சொன்னா நியாயம் இருக்கு. இன்றைக்கு பாஜக ஆளுகிற மாநிலங்கள்ல எங்கேயுமே 100க்கு 28 பேருக்கு மேல உயர்கல்வி வாய்ப்பு இல்ல. ஊபி எடுத்து பாருங்க, அல்லது அவங்க கூட்டணி வச்சிருக்க பீகார் எடுத்து பாருங்க, குஜராத் எடுத்து பாருங்க. சார், நான் ரொம்ப வேண்டாம், உங்க மாடல் ஸ்டேட் குஜராத் எடுத்து பாருங்க, இங்க எல்லாம் ஏன் அதை சாதிக்க முடியல? மத்திய பிரதேசத்தை எடுத்து பாருங்க, இதோட 15 ஆண்டுகளாக தொடர்ந்து ஆட்சி, ஆட்ரிக் சாதனை எங்க எல்லாம். அப்ப சாதித்த இடங்களில் இருக்கிற விஷயங்கள், அது குறிப்பாக தென் மாநிலங்கள், அதுல தமிழ்நாடு தலைமை தாங்குகிறது, கேரளா இருக்கிறது, இங்கெல்லாம் உயர்கல்வி வாய்ப்பு அதிகமாக இருக்கிற போது அதெல்லாம் நீங்க பின்பற்றணும். சரியானதாக இருக்கும். முடிச்சிடறேன். இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் ஆட்சி காலத்துல கூட நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா இந்த 100 நாள் வேலை திட்டத்துக்கு எது முன் ஒரு உதாரணம், மகாராஷ்டிராவில் அன்னைக்கு ஆட்சிகள் மாறி மாறி தான் வந்துச்சு, காங்கிரஸ் மட்டுமே ஆளல. மகாராஷ்டிராவில் உணவுக்கு வேலை திட்டம், அததான் அது ஒரு நல்ல சக்சஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அதை அப்படியே ரெப்ளிகேட் பண்ணி நாடு முழுவதும் 100 நாள் வேலை திட்டமா வந்துச்சு. அது ஒரு உரிமை சார்ந்த திட்டமாக கொண்டு வரப்பட்டது. அப்படி கல்வி விஷயங்கள் வருகிற போது தமிழ்நாட்டை, கேரளாவை, தென் மாநிலங்களை கணக்கில் எடுத்து இதை நீங்க வட மாநிலங்களை அமல்படுத்துவதற்கு மத்திய அரசு செய்திருந்தால் நாங்க ஒத்துழைச்சிருக்கலாம். நீங்க என்ன பண்றீங்க, 10 லட்சம் பேருக்கு ஒரு மருத்துவக் கல்லூரின்னு ஒரு பெரிய ஸ்கேலை வச்சு அதுக்கு மேல தலையிடணும்னு நினைக்கிறீங்க. தலையை விட்டுவதல்ல கல்வி, தலை நிமிர வைப்பதுதான் கல்வி. பாஜகவினுடைய இந்த பந்தலாட்டத்தை, இந்த பித்தலாட்ட விஷயங்களை அதிமுக உணராமல் அதற்கு அனுசரணையாக இருந்து கொண்டு எதிர்த்து கேள்வி கேட்கிறது அல்லது போராடுகிறது, அதனால் எதையுமே சாதிக்க முடியவில்லை என்று சொல்வதே உண்மையிலே பாத்தீங்கன்னா இது அரசியலுக்கே புறம்பான ஒன்றாக இருக்கிறது. முதல் பார்வையாளர் ஸ்ரீகாந்தோட இணைப்பு சரியாயிடுச்சு. நான் அவருடைய முதற்கட்ட கருத்தை வாங்கிட்டு வந்துடுறேன். திரு ரவீந்திரன் பேசிட்டு ஸ்ரீகாந்த், நீங்க நிறைவு செஞ்சலாம் உங்களுடைய கருத்து. ஆமா, நான் முன்னாடி சொல்லிட்டு இருந்தேன், அவங்க பல்வேறு மக்கள் விரோத நடவடிக்கைகள் இருக்குன்னு. அது அடுத்த கட்டத்துக்கு போற என்னன்னா, அவங்க கொடுத்த எந்த வாக்குறுதியும் அவங்க நிறைவேற்றவில்லை. மகளிருக்கான உதவி தொகையாகட்டும், அரசு ஊழியர்களுக்காகட்டும், போக்குவரத்தாகட்டும், கல்வி கடன் ரத்தாகட்டும், நகை கடன் ரத்தாகட்டும், எந்த ஒரு விடயம் எடுத்தாலும் அவங்க சொன்னது அதை விட வரிகள் எல்லாம் 4 மடங்கு 5 மடங்கு, பால்வலி எல்லாத்தையும் ஏற்றிக்கொண்டே விலையை குறைக்கிறேன், நாங்க ஒண்ணுமே குறைக்கல, ஒரே ஒரு முறை மட்டும் 5 ரூபாய் குறைக்கிறேன், 3 ரூபாய் குறைக்கிறேன். மக்கள் எல்லாமே
இந்த ஆட்சியின் மேல மிகப்பெரிய வெறுப்பாக இருக்கிறார்கள். கல்வியில அரசியலை போகிறார்கள். ஆளுநரோட மோதல் போக்கு, மத்திய அரசோட மோதல் போக்கு, எல்லா திட்டங்களையும் நேரடியாக மக்களுக்கு விடாமல் இடையில ஒரு தடையா இருக்கிறாங்க. இடையில அவங்க அத நீங்க மோதல் போக்குங்கிறீங்க. அத நீங்க மோதல் போக்குங்கிறீங்க. இவங்க மாநில உரிமை அப்படிங்கறாங்க. அரசியல் நடத்துவதா நல்ல அரசியல். முடிச்சிட்டோம். அதாவது அதுக்கு பதில் சொல்லுங்க. நான் யார் பேசியும் குறுக்கிடல. அதை கேட்கறதுக்கு பொறுமை இருக்கு. பதட்டம் இல்லாம கேட்க சொல்லுங்க. அதுக்கப்புறம் உங்க நேரத்துல அதுக்கான பதில் சொல்லுங்க. அதாவது வரைக்கும் தமிழகத்துல பாத்தீங்கன்னா திமுகவை மக்கள் எந்த ஒரு